ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கெட் ரெடி வித் மீ ஃபார் அ மேரேஜ் ஃபங்க்ஷன். ஒரு கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே எந்திரிச்சிட்டு ரெடி ஆயாச்சு, குளிச்சாச்சு. மழை வந்ததுக்கு செம்ம குளிர், அதுலேயே குளிச்சாச்சு. இப்போ என்ன கன்ஃபியூஷனா, சாரீ கட்டலாமா இல்லை வேற ஏதாவது ட்ரெஸ் ட்ரை பண்ணலாமான்ட்டு சின்ன கன்ஃபியூஸ் இருந்தது. சரி, ஓகே. கடைசியாக ஃபைனலாக ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. ஆரஞ்சு கலரில் ஒரு கவுன் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் பாருங்கள். இதுக்கு வந்து ஷாலு அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி போடலாமா இல்லை சுடிதார் போடுற மாதிரி போடலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஃபேஸ் மேக்கப் பார்க்கலான்னு பார்த்தா, எனக்கு தான் ஃபேஸ் மேக்கப் போடுற பழக்கமே கிடையாது. ஒன்லி ஜுவல்ஸ் மட்டும்தான் மாட்டிட்டு தலையை சீவிட்டு கிளம்ப வேண்டியதான். இதுதான், நான் பெருசாக எதுவும் போடல. ஜஸ்ட் இந்த ஒரு நெக்லஸ் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணேன். சரி, இதை முடிச்சுட்டு மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பின்னாடி இருந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, லேட் ஆயிடுச்சு, கிளம்புன்னு. ஸோ அந்த வேகத்திலேயே டக்குன்னு கிளம்பி டக்குன்னு பைக் ஏறி உட்காந்துட்டோம். பாருங்க, ட்ரிபிள்ஸில் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அப்பாவும் நானும் ஹஸ்பண்டும், ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நாங்கள் அதனால சீக்கிரமா கிளம்பி இருக்கணும், இதுவே லேட்டு. அதனால அங்கே எங்கே முகூர்த்தம் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி கிளம்பிட்டோம். வந்து சேர்ந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சேந்தமங்கலம் ஈஸ்வரன் கோயிலில் தான் கல்யாணம் வச்சுருந்தாங்க. அங்கே தான் போனோம். பாருங்க, பைக்கை நிறுத்திட்டு உள்ளே போனோம். எங்கே தாலி கட்டுறதெல்லாம் முடிஞ்சிருக்குமோன்னு நினச்சோம். ஆனால் அப்போ தான் வந்து தாலி கட்ட டைமில் கரெக்டாக போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து ஆல்ரெடி முன்னாடியே போயிட்டாங்க. பிள்ளைங்க, அம்மா எல்லாருமே முன்னாடியே போயிட்டாங்க. எங்களை பார்த்தோன்னே ஹர்ஷித் எங்ககிட்ட வேகமாக ஓடி வந்துட்டான். சரி, அவனை கூட்டிகிட்டு அப்படியே ஒரு வாக் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் சேர்ந்து கோயிலை சுற்றி ஒரு வாக் போயிட்டு வந்தோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாருங்களேன். நைட்லாம் தூக்கமே இல்லை, இவனை பிரிஞ்சு இருந்தது. காலையில் பார்த்தோன்னே அவனுக்கும் ஒரே சந்தோஷம், எங்களுக்கும் ஒரே சந்தோஷம், தாங்க முடியல. எங்கள் கையை விட்டு போவே இல்லை. அவன் அப்படியே கை பிடிச்சிக்கிட்டே தான் வந்தான், 2 பேர்த்தையும். ஜாலியாக சரி அப்படியே கோயிலை வந்து சுற்றிட்டு வரலாம். காலையில் டைம்ன்றதுனால கூட்டம் வந்து அதிகமாக இல்லை கோயிலில். சேந்தமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவில், சோமேஸ்வரர் கோவில். சும்மா அப்படியே ஒரு வாக் மாதிரி பின்னாடி அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். அப்புறம் தாலிக்கட்டு வந்து கரெக்டாக நாங்கள் உள்ளே போகிறப்ப கரெக்டாக கல்யாணம் முடிஞ்சுது. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல கப்புள்ஸை. அதுதான். அப்புறம் சரி நம்மளாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தோம். கோயிலில் யாருமே இல்லை. காலையில் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக நல்லா இருந்தது. ஒரு ஃபீல் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், அவருக்கும் ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு சந்தோஷம். சந்தோஷத்தில் அவர் டான்ஸை பார்த்தீங்களா, டான்ஸ் ஆடி காட்டுறாரு. எப்படியோ ஒரு வழியாக சுற்றி கோயிலை ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டோம். சுற்றி துர்கை அம்மன், அதுக்கப்புறம் முருகன், இந்த மாதிரி எல்லா சாமியுமே இருந்தாங்க. அப்புறம் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம முன்னாடி வந்துட்டோம். பார்த்தோன்னா ட்ரம் செட் அடுத்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் மேரிட் கப்புள். பார்த்துக்கோங்க, கல்யாணம் ஆனது இவங்களுக்கு தான். பட் தாலி கட்டுறத வீடியோ எடுக்க முடியல. ஸோ உங்களோட வாழ்த்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு வேணும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.